ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன நாள் அப்படிங்கிறது உங்களுக்கே நல்லா தெரியும். 3ஆம் பிறை. வழக்கமாக மூன்றாம் பிறை இந்த மாதிரி நாட்கள்லாம் வரும்போது நமக்கு தெரிஞ்ச சில விஷயங்களெல்லாம் நம்ம ட்ரை பண்ணியிருப்போம். அதுவும் இன்றைக்கி திங்கக்கிழமை சோமவார 3ஆம் பிறை நமக்கு அமைஞ்சிருக்கு. ஆனால் சித்தர்கள் சில விஷயங்களை சொல்லி வச்சுருக்காங்கங்க. என்னென்னா, நீங்கள் விருப்பப்பட்டால் உங்கள் உடலுக்குள்ளே ஒரு ஒரு ஞானத்தையும் ஒரு தெய்வீக சக்தியும் கொண்டு வர முடியும். அதற்கு சில முறைகளை பின்பற்றுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி ஒரு முறை தான் இது. இது ஒரு தெய்வீகமான சக்தி மட்டும் இல்லாமல் ஒரு பவர் நம்ம உடம்புக்குள்ளே கொண்டு வருமா. நம்ம உடம்புக்குள்ளே ஒரு பலவிதமான பிரச்சனைகள் எல்லாத்தையும் சமாளித்து நம்ம கொண்டு போகிற அளவுக்கு ஒரு திறனை ஒரு பவரை நமக்குள்ளே கொண்டு வரக்கூடிய ஒரு தெய்வீக சக்தி வாய்ந்தது இது அப்படிங்கிற மாதிரி சித்தர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இதை சொல்கிறாங்க. இதை சித்தர்களே பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் சில முறைகளும் உண்டு. என்னங்கிறத அது பார்த்துடலாங்க. அதற்கு முன்னாடி இது நவமூலிகை யாகத்துக்கான அப்டேட். நாளைக்கு ஒரே நாள் தாங்க டைம் இருக்குது. 20ஆம் தேதி பஞ்சமி அப்படிங்கிறனால 19ஆம் தேதியோட பெயர்கள் கொடுக்கறதுக்கான டைமிங்ஸ் முடியுது. ஸோ நம்ம வீடியோ தொடர்ந்து இந்த 5 இயர்ஸாக பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும் நவமூலிகையோட ஒரு பயங்கரமான பவர் என்ன அப்படிங்கிறது. ஸோ அந்த 5 வருஷமாக பார்க்குறவங்களுக்கு ரூல்ஸ் எல்லாமே தெரியும். எப்படி இதுக்கு பேர் கொடுக்கணும், என்ன மாதிரி ப்ரொசீஜர், இது எல்லாமே நல்லாவே தெரியும். சப்போஸ் இந்த வீடியோ பார்க்குறவங்க, நீங்கள் இந்த வீடியோவுக்கு புதுசு, எனக்கு இதை பற்றிலாம் ஒன்றுமே தெரியாது, ஆனால் நானும் பேர் கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இந்த வீடியோலேயே வாட்ஸ்அப் நம்பர் இருக்குங்க. அந்த நம்பரில் நவமூலிகை அப்படிங்கிறத நீங்கள் டைப் பண்ணி அனுப்பி விட்டாலே போதும். இதை பற்றின இன்ஃபர்மேஷன் என்னங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இது என்ன ஏதுங்கிறது தெரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க. தேவைப்படும் பட்சத்தில் உங்கள் பெயர்கள் வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம். கம்பல்சரி ஊர் பேர் போட்டு அனுப்புங்க. நான் இது ஒரு வாட்டியும் சொல்கிறேன். இந்த வழிபாட்டுக்கு உங்கள் ஊர் பேர் ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா சில வழிமுறைகளுக்கு சில முக்கியமான விஷயங்கள் தேவைப்படுது. அதில் ஊர் பேர் ரொம்ப முக்கியங்க. அதனால் மறக்காமல் ஊர் பேர் அனுப்பி விடுங்க. அது மறந்துடாதீங்க. சரிங்களா? அதே போல் சர்வர் இஷ்யூஸ் எதுவும் வருதுன்னா எனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுங்க. நான் உங்களுக்கு வேறு ஆல்டர்னேட்டிவ் நம்பர் கூட தர பேமெண்ட் பண்ணுறக்கு. அது பார்த்துக்கோங்க. ஏன்னா சில பேருக்கு சர்வர் இஷ்யூஸ் வரும். லாஸ்ட்டு 2-3 டேஸ் அப்படிங்கும்போது ரெகுலராக கொடுக்குறவங்க அத்தனை பேரும் ட்ரை பண்ணுவாங்க. அதனால் சில பேர்த்துக்கு அப்படி ஆகலாம். அப்படி பண்ண முடியலன்னா சொல்லுங்கள், நான் வேறு நம்பர் உங்களுக்கு நான் தரேன். சரிங்களா? மறந்துடாதீங்க. அதே போல் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொல்லிடுறேங்க. மரகத நீலவழி சக்கரத்துக்கு பேர் கொடுக்கணுன்னா நீங்கள் அந்த வீடியோ ஃபஸ்ட்டு பாருங்கள். மரகத நீலவழி சக்கரம் பிளேலிஸ்ட் நம்மளோட வீடியோவில் இருக்குது. என்னங்கிறது அது தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுட்டு உங்களுக்கு பேர் கொடுக்கணுன்னா இதே வாட்ஸ்அப் நம்பர் தான், நம்ம வீடியோவில் இருக்க இதே வாட்ஸ்அப் நம்பருக்கு மரகத நீலவழி சக்கரம்னு டைப் பண்ணி அனுப்புனீங்கன்னா அதை பற்றின இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். அதையும் என்னென்னு தெரிஞ்சுட்டு உங்களுக்கு வேணும்னா அதுக்கு கூட நீங்கள் பேர் கொடுக்கலாம். அதுக்கு பேர் கொடுக்கறக்கு 22ஆம் தேதி வரை டைம் இருக்குது. சரிங்களா? இன்றைக்கி ஒரு சிஸ்டர் நம்மளோட நவமூலிகையில் அவங்க பயனடைஞ்ச அந்த பவர் பற்றி அவங்க ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டுட்டு, நான் சொன்ன அந்த தெய்வீக சக்தி உங்கள் உடம்புக்குள்ளேயும் வரணும். நீங்கள் விருப்பப்பட்ட உங்கள் உடம்புக்குள்ளே வருவாமாங்க. அவ்வளோ ஒரு பவர் அது. என்னங்கிறத நம்ம பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம்மா, ராஜிமா. நான் முதல்ல இதை நான் 5 வருஷமாக இந்த சேனல் பார்த்துட்டு தான் இருக்கேன். பையனுக்கு வேலை கிடைக்கணும்னு சொல்லிட்டு உங்ககிட்ட நான் கொடுத்துருந்தேன். அது ஒரு 3 மந்த்ஸ்லேயே வேலை கிடச்சிருச்சு. அப்புறம் அவனுக்கு அவன் ஆஃபீஸில் ஒரு சிக்கல் இருக்குதுன்னு சொன்னேன். அந்த சிக்கலும் ஒரு 3 மந்த்ஸ்லேயே தீர்ந்துருச்சு. ரொம்பவுமே சந்தோஷமாக இவங்க ரெகுலர் நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய விஷயங்களுக்கு அவங்க பண்ணியிருக்காங்க. நிறைய நன்மைகள் நடந்திருக்கு. வராகனைக்கு நன்றிகளை சொல்லுங்கம்மா. அவங்க வீட்டில் இப்போ ஒரு முக்கியமான ஒரு விஷயம் போயிட்டுருக்கு. அதுக்காக வேண்டியும் எல்லாத்தையும் பிரார்த்தனை பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. இங்கே எல்லாருமே அந்த அம்மாவுக்கு இருக்க அந்த பிரச்சனை அவங்களுக்கு இல்லை, அவங்க பொண்ணுக்கு இருக்க பிரச்சனை சரியாகி அவங்க நல்லா இருக்கணும் அப்படிங்கிறக்காக வேண்டி அத்தனை பேரும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அதுவும் நடந்தோன்னே அதுவும் நம்மக்கிட்ட சொல்லுவாங்க. சரிங்களா? அதனால் அத்தனை பேரும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம செய்ய வேண்டிய ஒரு முறை வெறும் 3 நிமிஷம் மட்டும்தான். ஒன்றா 3 நிமிஷம் நீங்கள் சொல்லுங்கள், இல்லைன்னா ஒரு 7 தடவை சொன்னால் போதும். சரிங்களா? ஒற்றைப்படையில் ஒரு 7 வாட்டி சொன்னாலே போதும். இது ரெண்டுக்குமே உங்களுக்கு 3 நிமிஷம் கிட்ட வந்துடும் நினைக்கிறேன். அந்த சொல்லும்போது அந்த வார்த்தைன்னு சொல்லியிருக்க இல்லையா? சித்தர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ஒரு மன சோர்வில் இருக்கீங்க, ஒரு மன சங்கடத்தில் இருக்கீங்க, இல்லை ஒரு பிரச்சனையை எப்படி ஃபேஸ் பண்ணி அதை கொண்டு போகிறதுனே உங்களுக்கு தெரியல. என் உடம்புல எனக்கு சக்தியே குறைஞ்சிருச்சு, நான் ரொம்ப டயர்டாகிட்டேன், ரொம்ப வீக் ஆகிட்டேன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த விஷயம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களை சுற்றி ஒரு ஆரா ஃபார்ம் ஆகும். ஒரு பாசிட்டிவான ஒரு சர்க்கிள் ஃபார்ம் ஆகும். உங்களை சுற்றி ஒரு ஒளிவட்டம் தெரியும். உங்களுக்குள்ள ஒரு தெய்வீக சக்தி அப்படிங்கிறது பிறக்கும். அப்படி அது வரும்போது என்ன ஆகும்னா, நமக்கு அந்த சக்தி கிடைக்கும் போது என்ன ஆகும்னா, அந்த பிரச்சனையை நம்மளே செஞ்சு முடிக்கக்கூடிய பவர் நமக்குள்ளே வருமா. அப்படி அந்த பவர் நமக்குள்ளே வரும்போது நம்மளே அந்த பிரச்சனைகளை சரி பண்ணுவோமாமாங்க. இன்னொன்று, அது எந்த விஷயமா இருந்தாலும் தானாக சரியாகக்கூடிய சக்தியும் நமக்கு பிறக்குமா. அது அந்த மாதிரி நடக்குங்களாம். அந்த பவர் நமக்குள்ளே வரும்போது நம்மளே அதை சரி பண்ணிடுவோம். இல்லைன்னா அது தானாக சரி ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி சித்தர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இதை சஜஸ்ட் பண்ணுறாங்க.
நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இது போல் பதிவெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த பதிவு பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள். ஒன்றுமே இல்லைங்க. அதாவது சித்தர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்கள் உடம்புக்குள்ளே நான் சொன்ன இந்த சக்தி, இந்த ஞானம், இந்த தெய்வீக சக்திங்கிறது உங்களுக்குள்ளே வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டாலே, அதுக்காக வேண்டி நம்ம பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம், மந்திரங்களையும் மந்திர வார்த்தைகளையும் உச்சரியுங்க. அப்படி சொல்லும்போது அது ஆட்டோமேட்டிக்காக சரியாகும்னு சொல்கிறாங்க. அதை எப்படி சொல்லணும்னா, இப்போ நீங்கள் பிக்சரில் பார்க்குறீங்க, 2 கைகள்லையும் அகல் விளக்கை வச்சு, தீப ஒளியை வச்சு அதை வந்து நம்ம உருவேற்றணும்னு சொல்லுவாங்க. அதாவது உயிர் கொடுக்கறதுன்னு சொல்லுவாங்க. உருவேற்றதுங்கிறது ஒரு மந்திரம் சொல்ல சொல்ல சொல்லணும்னா உயிர் பெறுமாமாங்க. அது வந்து உயிர் பெறும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் உருவேற்றதுன்னு சொல்லுவாங்க. சக்தி கொடுக்கறது. அந்த சக்தி வந்துருச்சுனாலே ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் சரியாகும். அந்த சக்தி நம்ம வரும்போது என்ன ஆகும்னா, நம்ம உடம்புக்குள்ளே அது ஃபுல்லாக ஃபார்ம் ஆகும். நம்ம உடம்புக்குள்ளே அந்த சக்தி வந்துருச்சுனாலே எதுவாக இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக சரியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம சொல்ல போகிற இந்த மந்திரத்தை நீங்கள் தீப ஒளியை வச்சு சொல்லணும். அகல் விளக்கு இருக்குது இல்லைங்களா, உங்கள் கையில் அகல் விளக்கு, ஒரு விளக்கு வச்சு கூட நீங்கள் சொல்லலாம். இல்லைன்னா ஒரு மெடிடேஷன் பண்ணுறது போல் 2 கைகளையும் அந்த பிக்சரில் நீங்கள் பார்த்த மாதிரி 2 கைகளையும் தீபத்தை வச்சு நீங்கள் தாராளமாக சொல்லலாம். வெறும் 3 நிமிஷம் மட்டும். உங்களுக்கு எதுக்காப்புல நீங்கள் ஒரு கிழக்கு பக்கமோ வடக்கு பக்கமோ பார்த்து உட்காந்துருக்கீங்கன்னா, உங்களுக்கு நேர் எதிர்த்தாப்புல அந்த மந்திரத்தை வந்து எழுதி ஒட்டிடுங்க. இல்லையா கீழே பார்த்துட்டே கூட நீங்கள் அந்த மந்திரத்தை ஒரு 3 நிமிஷத்துக்கு மட்டும் நீங்கள் சொன்னால் போதும். அப்படி இல்லைன்னா ஒற்றைப்படையில் 7 வாட்டி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களால் டைமிங் அந்த டைமில் பார்க்க முடியாது அப்படின்னா ஒரு 7 வாட்டி மட்டும் நீங்கள் சொல்லுங்கள். இப்படி சொல்லும் போது அந்த மந்திரம் உயிர் பெறும். 3 நிமிஷத்தில் உயிர் பெறும் சக்தி கொண்டது. அதனால தான் 3 நிமிஷம் சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. இந்த மந்திரம் நம்ம உடலுக்குள்ளே ஊடுருவி நீங்கள் அது எந்த பிரச்சனை இருந்தாலும் நீங்களே சமாளிக்கிற ஒரு தெம்பை கொடுக்கும். இன்னொன்று, அந்த மந்திரத்தை சொல்லும்போது எதுக்காக சொல்கிறீங்களோ அந்த விஷயம் கிளியர் ஆகிடும். சித்தர்களே இதை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. சித்தர்கள் நிறைய விஷயங்களில் தங்களோட உடம்புல அந்த தெய்வீக சக்தி குறையும் போது, தெய்வீக சக்தி ஃபுல்லாக ஏறிட்டே இருக்கணும், அந்த பவர் எப்போவுமே அவங்களுக்கு இருக்கணுன்றக்காக வேண்டி தீபத்தை கையில் வச்சு இந்த மந்திரத்தெல்லாம் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அப்படியெல்லாம் செஞ்சு நிறைய அதீத சக்திகளை அவங்க வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய குறிப்புகள் வந்து நம்ம வராகமூர்த்தி சித்தரை அவங்களோட குறிப்பில் சொல்லப்பட்டிருக்குங்க. அதனால் இந்த மந்திரத்தை பற்றி நீங்களும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா இன்றைக்கி 3ஆம் பிறை, இந்த மாதிரி சக்தி வாய்ந்த நாட்கள், அந்த 3ஆம் பிறை வந்து பார்த்திங்கன்னா பல வருஷத்துக்கு அப்புறம் வருதுன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு வாட்டியும் வைகாசி மாதம் வரும்போதெல்லாம் நிறைய அபூர்வமான விஷயங்கள்லாம் நடக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் இந்த 3ஆம் பிறை பல வருடங்களுக்கு அப்புறம் வருது. அதனால் இன்றைக்கி நான் சொல்ல போகிற இந்த மந்திரத்துக்கு எந்த கட்டுப்பாடுகளுமே இல்லை. அதனால் தாராளமாக நீங்கள் சொல்லலாம். இன்றைக்கி நாள் முடியறதுக்குள்ளே இந்த விஷயத்தை நீங்கள் செய்யலாம். ஃபஸ்ட்டு இது எப்படி சொல்லணுங்கிறது உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த மந்திரம் தீபத்துக்கு உண்டானது. நீங்கள் தீபத்தை கையில் வச்சு சொல்லும் போது அந்த மந்திரம் உயிர் பெற்று உங்கள் உடலுக்குள்ளே ஊடுருவோமா, அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்தது. அதனால் இந்த தீப மந்திரத்தை ஃபஸ்ட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மந்திரத்தை இந்த தீபத்தை வச்சு தான் சொல்லணும். அகல் விளக்கை கையில் வச்சு தான் சொல்லணும். எப்படி சொல்லணுங்கிறது சொல்கிறேன். ஓம் தீப் ஜோதி பரபிரம்மம் தீபம் சஜதே சர்வம் சந்தி ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. இப்படி 2 கைகளால் வச்சு ஒரு தீபத்தை நடுவில் வச்சு நீங்கள் சொல்லலாம். ஒரே ஒரு தீபத்தை நடுவில் வச்சு 2 கைகளால் ஏந்தி நீங்கள் சொல்லலாம். கிழக்கு பக்கமோ அல்லது வடக்கு பக்கமோ பார்த்து உட்காந்து நீங்கள் சொல்லலாம். இல்லைன்னா இதுக்கு முன்னாடி பிக்சரில் ஒரு மெடிடேஷன் உட்காரது போல், மெடிடேஷனுக்கு எப்படி உட்காருவோம் அந்த மாதிரி உட்காந்து 2 கைகளையும் ஒரு தீபத்தை வச்சு கூட 2 தீபம் வச்சும் நீங்கள் சொல்லலாம், ஒரு தீபம் வச்சும் சொல்லலாம்னு சொல்கிறாங்க. ஆனால் தீபத்தை வச்சு தான் சொல்லணும். சாதாரணமாக வெறும் வாயில் அதை சொல்லலாமானா வெறும் வாயில் சொல்லக்கூடாது. மந்திரத்தை சொல்கிறதுக்கு தீபம் கையில் இருக்கணும். தீபத்தின் மூலமாக தான் அந்த மந்திரம் உயிர் பெற்று நம்ம உடலுக்குள் ஊடுருவும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறவங்களுக்கு. அதனால் 7 வாட்டி சொல்லுங்கள் அல்லது 3 நிமிஷம் சொல்லுங்கள். இப்படி சொல்லி நீங்கள் முடிச்சிட்டிங்கனாலே உங்களுக்கு ஒரு மனசில் ஒரு புத்துணர்ச்சி, ஒரு பவருங்கிறது உங்களுக்கு கிடச்சிருக்கிறத நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். மனசுக்குள்ளே எப்போவுமே ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயத்தை செய்ய போகிறோம் அப்படிங்கும்போது தைரியமாக சந்தோஷமாக நமக்கு ஒரு நல்லது நடக்க போகுதுன்னு நினச்சி நீங்கள் சொல்லலாம். உங்களோட இஷ்ட சித்தர்கள், உங்களுக்கு சித்தர்கள் வழிபாடு இருக்குது பிடிக்கும்னா நீங்கள் யார் உங்கள் இஷ்ட சித்தராக நினைக்கிறீங்களோ அவங்கள நினச்சி கூட இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லலாம். ஒளியின் வடிவில் அந்த சித்தர்களை நீங்கள் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு நம்ம வராகமூர்த்தி சித்தரை அவரை பிடிக்குன்னா நீங்கள் அவரை நினச்சி நீங்கள் சொல்லலாம். இல்லை பர்சனலாக வேறு ஏதாவது சித்தர்கள் உங்களுக்கு பிடிக்குன்னா நீங்கள் அவரை நினச்சி கூட நீங்கள் சொல்லலாம். ஸோ இந்த சித்தரை நினச்சி இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லும் போது நீங்கள் யாரை நினச்சி சொல்கிறீங்களோ அந்த சித்தர்களே நமக்கு உதவியாக இருந்து நிறைய பல அற்புதங்களை செய்வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதனால் இந்த மந்திரத்தை நோட் பண்ணி வச்சுக்கோங்க.
ரூல்ஸ் கிடையாது. என்ன சாப்பிட்டு இருந்தாலும், எந்த சிச்சுவேஷனில் இருந்தாலும் இந்த மந்திரத்தை நீங்கள் பயன்படுத்தலாம். தீபத்தை தனியாக வச்சுக்கோங்க. அதாவது பீரியட்ஸ் டைமில் நீங்கள் செய்ய போகிறீங்கன்னா தனியாக தீபத்தை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. பீரியட்ஸ் டைமில் அதை தொட்டு யூஸ் பண்ணிட்டு சுவாமிக்கிட்ட வைக்கக்கூடாது. அதனால் இந்த மந்திரம் பயன்படுத்த போகிறவங்க தனியாக அகல் விளக்கு வச்சு பயன்படுத்துறது நல்லது. சரிங்களா? தனியாக ஒரு இடத்துல வச்சுட்டு மறுபடியும் ஏதாவது ஒரு முறைக்கு நீங்கள் யூஸ் பண்ணால் யூஸ் பண்ணிக்கலாம். இதை எப்பப்போ பயன்படுத்தலாம்? இன்றைக்கி நாள் முடியறதுக்குள்ளே நீங்கள் யூஸ் பண்ணலாம். மறுபடியும் எப்போ சொல்லலாம்னா, உங்களுக்கு எப்பெல்லாம் பிரச்சனை தலை தூக்குதோ, எப்பெல்லாம் உங்களுக்கு அந்த தெய்வத்தோட உதவி வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அப்பெல்லாம் இதை நீங்கள் பயன்படுத்தலாம். எல்லா நாட்களும் இதை பயன்படுத்தலாம். ஆனால் எப்போ சொல்கிறதுனாலும் 3 நிமிஷம் சொல்லுங்கள் அல்லது 7 தடவை சொல்லுங்கள். அதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க, வேறு ஒன்றுமே இல்லை. இதை நீங்கள் சொல்லி பாருங்கள். உங்களுக்கு மிராக்கிள் நடக்கிறது உங்கள் கண்ணு முன்னாடி தெரியும். நீங்களே எல்லாமே சரி பண்ணுறது உங்களுக்கு தெரியும். சரிங்களா? நம்ம உடம்புல ஒரு பவர் வந்து கொடுக்குறதா இந்த தெய்வீக மந்திரம்னு சொல்கிறது. அவ்வளோதாங்க. ஐ திங்க் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் பல இன்ஃபர்மேஷன் சொல்கிறதுக்கு நான் காத்துட்டே இருக்கேன். உங்கள் அன்பு தோழி ராஜி. தேங்க்யூ ஸோ மச்.